Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம். மக்களுக்கு சட்டம் அவசியமாக தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுனால நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு மற்றும் ஒரு சட்டம் தெரிந்து கொள்ளணும், ஒரு வீடியோ பார்த்தா முழுமையாக பார்த்தா தான் அதோடைய விளக்கம் தெரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். நேற்று எஃப்ஐஆரை பற்றி பார்த்தோம், பார்ட் 1. இன்றைக்கி பார்ட் 2. அந்த எஃப்ஐஆருடைய கேள்வி பதில் மிகவும் முக்கியமாக நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நேற்று பார்த்தது பார்ட் 1, பார்க்காதவங்க பாருங்கள் பார்ட் 1. நேற்று பதிவு பண்ணியிருப்போம் நம்ம சேனலில். இன்றைக்கி பார்ட் 2 பார்க்குறோம். கேள்வி பதில். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகும் காவல்துறை விசாரணையை தொடங்கவில்லை என்றால் அல்லது குறைபாடுள்ள விசாரணையை செய்து புகார்தாரர் காத்திருப்பு தொடர்ந்தால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற சூழ்நிலை மாவட்ட நீதி வரும் பொழுது மாவட்ட நீதிமன்றத்துக்கு சென்று எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட காவல் நிலையத்தின் அதிகார வரம்பை கொண்ட சம்பந்தப்பட்ட நீதிபதியிடம் எஃப்ஐஆர் கண்காணிப்புக்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்வது எப்போதும் நல்லது. இது நீதிமன்றத்தின் உதவியுடன் உங்கள் விஷயத்தில் விசாரணையை சரிபார்க்க உதவும் அப்படிங்கிறது ஒன்று. மேலும் நீதிமன்றமானது உங்கள் வழக்கின் புலனாய்வு அதிகாரி, ஐஓ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவங்க அவ்வப்போது விசாரணையை முன்னேற்றம் குறித்து நிலை அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிடும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் காரணமாக உங்கள் விஷயத்தில் சரியான மற்றும் விரைவான விசாரணை குறித்து வழக்கில் ஐஓ, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், இப்போது எப்போதும் அவர்களின் கண்காணிப்பில், அதாவது நீதிமன்ற கண்காணிப்பில் இருப்பதாக இருக்கும். நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவதாக சூழ்நிலை வந்துவிடும். அதுதான் முக்கியமானது. இது ஒன்று. அடுத்த கேள்வி என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி 90 நாட்கள் எஃப்ஐஆருக்கு பிறகு என்ன நடக்கும்? பொதுவாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட தேதி மற்றும் நேரத்திலிருந்து விசாரணை தொடங்க வேண்டும். வழக்கின் தலைமை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர் தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு சந்தேக நபர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றத்தை நிரூபிக்க பொருத்தமான சாட்சிகளை அழைத்து வருவதும் நீதிமன்றத்தின் குற்றத்தை நிரூபிக்க உதவும் ஆதாரங்களை பெறுவதும் அவர்களுடைய பணியாகும். 90 நாட்களுக்குள் விசாரணை முடிக்கப்படாவிட்டால் விசாரணையை தொடர காவல்துறை நீதிமன்றத்திடம் அனுமதி பெற வேண்டும். 90 நாள் காலத்தில் முடிவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். நீட்டிக்கப்பட்ட காலத்தின் முடிவில் விசாரணையின் கூடுதல் விவரங்களுடன் கூடிய கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் விசாரணை 90 நாட்களுக்குள் முடிவடையவில்லை என்றால் வழக்கின் தன்மை மற்றும் தீவிரத்தை பொறுத்து விசாரணை அதிகாரி, அதாவது ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அதாவது விசாரணை அதிகாரி எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை என்றால் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தை ஜாமீன் வழங்க எளிதாக பெற முடியும் அப்படிங்கிறது. 8வதாக கேள்வி பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எஃப்ஐஆர் எவ்வளவு காலத்திற்கு செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு எஃப்ஐஆருக்கு குறிப்பிட்ட செல்லுபடியாகும் காலம் இல்லை. விசாரணை முடிந்து வழக்கு தீர்க்கப்படும் வரை அது செல்லுபடி ஆகும். ஒரு கைது செய்யக்கூடிய குற்றம், கூட்டு சேர்க்கை முடியாத குற்றம் ஆகியவற்றில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டவுடன் நீதிமன்றத்தில் தனது தீர்ப்பை வழங்கிய பின்னரோ
அல்லது இரு தரப்பினரும் சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டாலோ அல்லது வழக்கின் முடிவு எதுவும் இல்லை என்றாலோ அல்லது எஃப்ஐஆர் வெளிப்படையாக தவறான காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்டாலோ அந்த மாநிலத்தின் மாண்புமிகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை ரத்து செய்ய முடியும், அதாவது எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சு வர்றோம். அடுத்த கேள்வி பதில் எஃப்ஐஆரை எப்படி எதிர்த்து போராடுவது, ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் அந்த எஃப்ஐஆரை எப்படி நாம் எதிர்கொள்வது. ஒரு எஃப்ஐஆரை எதிர்த்து போராட அது தவறான அல்லது ஜோடிக்கப்பட்ட, அதாவது பொய்யாக தகவலை அடிப்படையாக கொண்டிருந்தால் அதை ரத்து செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். உங்கள் வழக்கில் ஒரு வாதத்தை நிர்வகிக்கவும் பொருத்தமான நீதிமன்றத்தில் முன்வைக்கவும் ஒரு வழக்கறிஞரிடம் சட்ட ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமானது. அடுத்த கேள்வி பதில், உங்கள் எஃப்ஐஆரை திரும்ப பெற முடியுமா? பொதுவாக ஒரு கைது செய்யக்கூடிய குற்றத்திற்கான எஃப்ஐஆரை புகார்தாரர் நேரடியாக திரும்ப பெற முடியாது, ஏனெனில் அது அரசுக்கு எதிரான குற்றமாகும். எனவே முதலில் வழக்கின் ஐஓ, அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரால் எஃப்ஐஆர் விசாரிக்கப்பட வேண்டும். மேலும் அவர் தனது விசாரணையில் எஃப்ஐஆர் தவறான காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது அல்லது எந்த நோக்கத்திற்கும் உதவவில்லை என்பதை கண்டறிந்ததும் அவர் பொருத்தமான நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ரத்து செய்ய மனு செய்யலாம். ஆம், நீங்கள் இனி மேல்முறையீட்டு வழக்கை தொடர விரும்பவில்லை என்றால் எஃப்ஐஆரை திரும்ப பெறலாம். மேலும் எஃப்ஐஆரை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யலாம். ஆனால் குற்றத்தின் தன்மை மற்றும் பிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் அத்தகைய கோரிக்கையை அனுமதிப்பது அல்லது மறுப்பது உயர்நீதிமன்றத்தின் தனிப்பட்ட விருப்பமாகும். அடுத்த கேள்வி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட வழக்கு எஃப்ஐஆர் மூலம் காவல்துறை முடிக்க முடியுமா? ஆம், முடியும். போதுமான ஆதாரங்கள் இல்லை என்றாலோ அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாலோ காவல்துறையின் ஒரு வழக்கை முடிக்க முடியும். காவல்துறையினரால் ஒரு வழக்கை முடித்து வைக்க முடியும். அடுத்த கேள்வி பதில், எஃப்ஐஆர் ஒரு குற்றப்பதிவா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு எஃப்ஐஆர் தானே குற்றப்பதிவு அல்ல. இது குற்றத்தின் நீதி செயல்பாட்டின் முதல் படியாகும். மேலும் வழக்கு விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் குற்றப்பதிவு உருவாக்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனது வழக்கில் நியமிக்கப்பட்ட புலனாய்வு அதிகாரி ஐஓ, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், புலனாய்வு அதிகாரிக்கு நான் எவ்வாறு உதவ முடியும்? அதாவது எனது வழக்கில் நியமிக்கப்பட்ட புலனாய்வு அதிகாரிக்கு நான் எவ்வாறு உதவ முடியும், அதாவது கம்ப்ளைண்ட் எப்படி உதவ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. உங்கள் வழக்கில் நியமிக்கப்பட்ட புலனாய்வு அதிகாரியை நேரடியாக தொடர்பு கொள்வதன் மூலமோ அல்லது உங்கள் எஃப்ஐஆர் மீது அதிகார வரம்பை கொண்ட ஒரு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மூலமாகவோ உங்கள் வழக்கின் தொடர்புடைய விவரங்களை நீங்கள் நிச்சயமாக வழங்க முடியும். விசாரணை அதிகாரி விசாரணையின் போது வழக்கின் புகார்தாரரை நிச்சயமாக தொடர்பு கொள்வார். இருப்பினும் அவர் தனது விசாரணையின் சாதாரண போக்கில் புகார்தாரருக்கு விசாரணை தொடர்பான எந்த புதுப்பிப்புகளையும் வழங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. புகார்தாரர் தனக்கு புதுப்பிப்புகளை வழங்குமாறு ஐஓ
இயக்குமாறு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை கேட்கலாம். அடுத்த கேள்வி பதில், எனது எஃப்ஐஆரை எந்த மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரிக்கிறது என்பதை எப்படி அறிவது? பொருத்தமான நீதித்துறை முதல் வகுப்பு நீதிமன்றத்தை கண்டுபிடிப்பதற்காக திறவுகோல் காவல் நிலையத்தின் பெயர் மற்றும் அது வரும் மாவட்டம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களை நிர்வகிக்கும் JMFC-க்கள் உள்ளன. அந்த கோர்ட் இருக்கிறது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட மாவட்ட நீதிமன்றத்தின் வசதி கவுண்டரிலோ அல்லது குறிப்பிட்ட மாவட்ட நீதிமன்றத்தின் வலைதளத்திலோ உங்கள் காவல் நிலையத்தின் அதிகார வரம்பை கொண்ட நீதிபதியின் பெயர் மற்றும் நீதிமன்ற அறை எண்ணை தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கேள்வி பதில், புகார்தாரர் எஃப்ஐஆர் பதிவு செய்ய கட்டணம் செலுத்த வேண்டுமா அல்லது நீண்ட காலத்திற்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வதால் அவர் இல்லை அவள் சிக்கலில் மாட்டிக்கொள்வாரா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அதிகாரபூர்வமற்ற முறையில் ஊழல் அதிகாரிகள் புகார்தாரரிடமிருந்து கட்டணம் என்ற பெயரில் பணம் கேட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. இது தவறு மற்றும் சட்டத்தின் பார்வையில் தண்டனைக்குரியது. மேலும் கைது செய்யக்கூடிய குற்றம் நடந்த ஒரு சட்டபூர்வமான வழக்கில் காவல்துறை முன் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுமா என்பது குறித்து புகார்தாரர் கவலைப்பட தேவை இல்லை அப்படிங்கிறது தான். இதுதான் ஒரு முக்கியமான இது. நம்ம பார்ட் 2ல் எஃப்ஐஆரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். எஃப்ஐஆரை பற்றி எல்லாமே முடிச்சாச்சு. எஃப்ஐஆர் 1 அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அதோட தொடர்ச்சி தான் இது. பாகம் 2. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம்.